இசையோட நாயகனா இளையராஜா இருந்துமே, பாடல தாண்டி ஏ.ஆர். ரகுமான் தொடங்கி மணிரத்னம் வரைக்கும் மனுஷன் பங்கமா பண்ண சம்பவங்கள் என்னலாம் தெரியுமா? இளையராஜாவ இசையோட கடவுள் அப்படின்னு சொன்னா கூட மிகையாகாது. திறமை இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் திமிரும் சேர்ந்தே இருக்கும் அப்படின்றதுக்கு இவர்தான் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். 3 தலைமுறைகளா இவரோட இசைய ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே சமயத்துல தன்னோட நெருக்கமா இருந்தவங்க கூட ஒரு பங்கமான சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு இளையராஜா. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எஸ்.பி. பாலசுப்ரமணியம். இளையராஜா சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே எஸ்.பி. பாலசுப்ரமணியத்து கூட ஒரு நல்ல நட்புறவுல தான் இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் வாய்ப்பு தேடி செல்லக்கூடிய எல்லா இடங்களுக்கும் இளையராஜாவுக்கும் வாய்ப்பு கேட்க அவரையும் கூட்டிட்டு போவாராம் எஸ்.பி. பாலசுப்ரமணியம். ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் மியூசிக் போட்ட எல்லா பாடல்களையும் என்னோட உரிமையே இல்லாம எஸ்.பி. பாலசுப்ரமணியம் வெளிநாடு கச்சேரிகள்ல பாடக்கூடாது அப்படின்னு சட்ட ரீதியா தடை போட்டாரு இளையராஜா. அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லாம இளையராஜா கூட சகஜமாவே பேச ஆரம்பிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏ.ஆர். ரகுமான். ஏ.ஆர். ரகுமான் மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 500 படங்கள்ல இளையராஜாக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்காரு. ஆனா ஏ.ஆர். ரகுமானுக்கு ரோஜா அப்படின்ற படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போது இளையராஜா அதை தடுக்கிறதுக்கு நிறைய வகையில ட்ரை பண்ணிருக்காரு. இந்த செய்தி இன்னைக்கு வரைக்குமே இண்டஸ்ட்ரிக்குள்ள உண்டு. ஆனா இளையராஜாவோட 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்துல ஏ.ஆர். ரகுமான் கொஞ்சம் கூட சகிச்சுக்காம ரொம்பவே சகஜமா அந்த விழாவுல கலந்துக்கிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாரதி ராஜா. இளையராஜா மற்றும் பாரதி ராஜாக்கு இடையே சினிமாவுக்கு முன்னாடியில இருந்தே ஒரு நெருங்கிய நட்பு இருந்திருக்கு. ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனாலயே இவங்களுக்குள்ள அடிக்கடி மனக்கசப்பும் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி சண்டை போடுவோமோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்காங்க. எப்பெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் பாரதி ராஜா தன்னோட படங்கள்ல இளையராஜாவுக்கு மியூசிக் போட வாய்ப்பு கொடுக்க மாட்டாரு. இதுக்கு இடையில கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல இவங்க 2 பேரும் பேசாம இருந்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வைரமுத்து. வைரமுத்துக்கும் இளையராஜாக்கும் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சது நம்ம தமிழ் சினிமாவுக்கு தான் ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனையோ பாடல்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க. இளையராஜாவோட பாடல்களோட வெற்றிக்கு பாதிக்கு பாதி உரிமை கண்டிப்பா வைரமுத்துக்கும் இருக்கு. அவரோட வரிகள் காரணமா தான் நிறைய பாடல்களும் ஹிட் ஆயிருக்கு. தொடர்ந்து இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா வலம் வந்துட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு பாடலை ஷூட் பண்ணிட்டு இருக்காரு இளையராஜா. அந்த டைம்ல தன்னோட இசைக்கு வைரமுத்து எழுதின அந்த வரிகள் சரியா அமையல அப்படின்னு இளையராஜா உடனே வைரமுத்தை புறக்கணிச்சிருக்காரு. நான் உனக்கு மாத்தி கொடுக்கறேன்னு சொல்லியுமே இளையராஜா வேற ஒரு ரைட்டரை அந்த மியூசிக்கு போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வைரமுத்தும் இளையராஜாவும் ஒன்னு சேர்ந்து ஒரு பாடல் கூட பண்ணல. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மணிரத்னம். இளையராஜா மற்றும் மணிரத்னம் கூட்டணியில தளபதி படம் மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அந்த படத்துல இருக்கக்கூடிய மியூசிக்கா இருக்கட்டும் பாடல்களா இருக்கட்டும் இப்போ கேட்டாலும் அப்படியே ஒரு கூஸ்பம் ஃபீல் வரும். ஆனா இளையராஜா இசை விஷயத்துல மணிரத்னத்தோட விருப்பத்தையே கேட்காம அதிகமா தலையீடு காட்டியிருக்காரு. இதனால மணிரத்னத்துக்கு அதுக்கப்புறமா இளையராஜா கூட சேர்ந்து வேலை பார்க்க பிடிக்கல. தளபதி படத்துக்கு அப்புறமா மணிரத்னம் எத்தனையோ படங்களை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆனா ஒரு படத்துல கூட இளையராஜாவை மணிரத்னம் மியூசிக் டைரக்டரா போட்டதே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.